ஏஜே மேக்ஸ் எடுத்துக்காட்டு 2.51 5 + 55 555 ப்ளஸ் எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு ஒரு முக்கியமான சம்மு. இதில் எந்த நம்பரை மாற்றி கொடுத்துன்னு கேட்கலாம். நம்ம எக்ஸசைஸில் 3 + 33 + 333 அப்படின்னு இருக்கு. ஆனால் இன்னும் 7 + கொடுக்கலாம், 6 + கொடுக்கலாம். இந்த சம்மு அடிக்கடி பப்ளிக் கொஸ்டினில் வரக்கூடியது. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 5 ஸ்டெப்லேயே ஆன்சரை நம்ம நெருங்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க? 5 + 55 + 555 ப்ளஸ் எக்ஸெட்ரா எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? முதல் எண் உறுப்புகள் வரை. அப்போ எண் உறுப்புகள் வரை அப்படின்னு சொல்லி சுருக்கமாக எழுதிக்குவோம். இது ஈக்குவல் டு, இதை பாருங்களேன், இதை பார்த்தாலே தெரியுது இது ஒரு ஏபி கிடையாது, அதே மாதிரி இது ஜிபியும் கிடையாது. ஏன்னா டேர்ம்ஸ் இந்த செகண்ட் டேர்மையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணி பார்த்தோம்னா என்ன அது 11 வருது. ஆனால் இங்கே 11 வராது இல்லையா? அதனால இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையும் இல்லை. ஆனால் பெருக்குத்தொடர் வரிசையில் தான் இந்த சம்மு இருக்குது. அப்போ பெருக்குத்தொடர் வரிசையை கொண்டு வந்தால் தான் நமக்கு அதுக்குரிய ஃபார்முலாவையும் யூஸ் பண்ண முடியும். அதை தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு 5 வெளியே எடுத்துடணும். ஒரு 5 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா காமனாக எடுத்தோடனே என்ன இருக்கும்? இங்கே 1 இருக்கும், இங்கே 1 1 ப்ளஸ் 1 1 1 ப்ளஸ் எது வரைக்கும்? எக்ஸெட்ரா எண் உறுப்புகள் வரை இருக்குமா? க்ளோஸ் பண்ணிடுங்க ப்ராக்கெட்டை. அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? இப்பவும் பார்த்தா இந்த 5 5க்கு பதிலாக என்ன இருக்குது? 1 + 11 111 அப்படி தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுலேயும் நமக்கு பெருக்கு தொடர் வரிசை கிடைக்கல. அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அடுத்த ஸ்டெப்பு நான் இங்கே உள்ள எல்லாரையும் 9ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 9 + 99 + 999 ப்ளஸ் எக்ஸெட்ரா எது வரைக்கும்? எண் உறுப்புகள் வரை. சரி, இப்போ நான் அப்படியே சும்மா மல்டிப்ளை பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இங்கே அதுக்காக என்ன பண்ண போகிறேன்? பை 9 டிவைடம் பண்ணிடுறேன். அப்போ தான் மதிப்பு மாறாது. அடுத்து பாருங்களேன், இப்பவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு நம்பர் 9 மாறி இருக்கு, அவ்வளோதான். இப்பவும் நமக்கு என்ன வரல? பெருக்கு தொடர் வரிசை வரல. இப்போ 5/9 எழுதிக்கோங்க. அடுத்து நான் இதை என்ன பண்ண போறேன்னா 9 10 - 1 எழுதலாமா? நிச்சயமா எழுதலாம். அப்போ அடுத்தது 100 - 1 99 தானே. அடுத்து 1000 - 1 எழுதுறேன். அதுவும் 999க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ப்ளஸ் எக்ஸெட்ரா எது வரைக்கும்? எண் உறுப்புகள் வரை. அதையும் எழுதணும், கட்டாயம் விட்டுறாதீங்க. அடுத்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா அடுத்த ஸ்டெப்ல நான் அந்த 10 100 1000 எல்லாரையும் ஒன்று ஆட் பண்ணி ஒரே சைடாக கொண்டு வந்துட போறேன். அப்போ என்ன வருவாங்க? 10 + 100 + 1000 ப்ளஸ் எக்ஸெட்ரா எது வரைக்கும்? எண் உறுப்புகள் வரை இருப்பாங்க. அதே நேரம் யார் விடுபட்டிருக்கா? -1 -1ன்னு எத்தனை உறுப்பு வரைக்கும் இருக்கும்? எண் உறுப்பு வரைக்கும் இருக்கும். அப்போ -1 என்னால் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? -n கிடைக்கும். கட்டாயம் இந்த ஸ்டெப் எழுதணும், மறந்துடக்கூடாது -n போடுறதுக்கு. ஓகே, இப்போ பாருங்களேன், இந்த 10 100 1000 ப்ளஸ் எக்ஸெட்ரா எண் உறுப்பு வரை. இதை பாருங்க, இதை பார்த்தா நிச்சயமா தெரியுது இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. ஏன்னா 100/10னா என்ன தான் கிடைக்கும்? 10 தான் கிடைக்கும். அதே மாதிரி 1000/100னாலும் 10 தான் கிடைக்கும். அப்போ ரேஷியோ கரெக்டாக இருக்கிறனால இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. அப்போ நம்ம இந்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பெருக்கு தொடர் வரிசையின் கூடுதல் கண்டுபிடிக்கிறத தனியாக கீழேயே பண்ணிருங்க. இந்த ஸ்டெப்புக்குள்ள வேணாம், நம்ம தனியாகவே பண்ணிடுவோம். தனியாக எடுத்துக்கோங்க. 10 + 100 + 1000 ப்ளஸ் எக்ஸெட்ரா எது வரைக்கும்? எண் உறுப்புகள் வரை. இதை தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதில் ஏ யாரு? 10. அப்போ ஆர் யாரு? T2/T1னா 100/10. அதுவும் என்ன தான் கிடைக்குது? R = 10 தான் கிடைக்குது, நாட் ஈக்குவல் டு 1. அப்படி இருக்கும்போது SN ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? A × R⁻n - 1/R - 1. அப்போ என்ன வரும்? எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க. 10 × R 10 தான், பவர் n அப்படி இருக்கும், -1 அப்படியே போட்டுருங்க. இங்கே என்ன வரும்? 10 - 1. இதை எடுத்துட்டு இங்கே அப்ளை பண்ண வருவோம். சரியா? அது அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா ஸ்டெப்ஸ் வரிசையாக ஸ்டெப்ஸ் நீட்டாக இருந்தாலே அழகாக இருக்கும். இங்கே இதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன போட போகிறோம்? 10 × 10n - 1/10ல் 1 போனால் 9ன்னு டைரெக்டாக கூட எழுதிக்கலாம். இன்னும் யாரும் விடுபட்டிருக்கா? அந்த -n எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்து பாருங்க, உள்ள போட்டு பெருக்கி எழுதிட்டா முடிஞ்சு. எப்படி? இங்கே 5 × 10 என்ன வரும்? 50 வரும் இல்லையா? அடுத்து 9 9s are 81 எழுதிட்டு யார் மிச்சம் இருக்காங்க? 10n - 1. அதை அப்படியே சும்மா எழுதிருங்க. இப்போ இந்த -n கூட யாரை பெருக்கணும்? 5/9 பெருக்கணும். அப்போ என்ன வரும்? 5/9 கிடைச்சிரும். இதான் ஆன்சர். அழகாக வந்துடும் ஆன்சர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு, நல்லா பார்த்துக்கோங்க.